ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி we need to know about the meaning of preference share. Imagine a company need money. Instead of taking loan from bank, it asks people to invest. அதாவது பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு பதிலாக பீப்புளை இன்வெஸ்டர்ஸாக கொண்டுட்டு வரதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்துருப்போம், ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த ஷேர்லையும் ஈக்விட்டி ஷேர்னு ஒன்று இருக்கும். அதாவது யார் ஓவரால் ரிஸ்க்கை எடுத்துக்கிறாங்களோ அவங்கள ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. ஹீ இஸ் த ரியல் ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓகே தான், பட் எனக்கு சில பல ப்ரியாரிட்டிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணுறவங்கள தான் யாருன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹூ இஸ் ஹேவிங் ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் அவங்கள தான் என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் டிவிடெண்ட் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி கேபிட்டல் திருப்பி கொடுக்கும் போதும், அதாவது வென் கம்பெனி வைண்டிங் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைம் பீரியடில் திருப்பி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு யாருக்கு ரீபேமெண்ட் கேபிட்டல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு தான் கொடுப்பாங்க. சரி, ஓகே, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம கேபிட்டல் திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஸோ வென் த மனி இஸ் paid to the preference shareholder, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிடம்ஷனில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான். அண்டர் செக்ஷன் 55 இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஷேருக்கான அமௌண்ட் கம்பெனிக்கு பே பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ஸ்டால்மெண்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இருக்கணும். அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபுல்லி பெய்ட் அப் ஷேராக இருந்தால் மட்டும்தான் திருப்பி ரிடீம் பண்ண முடியும். ஸோ அடுத்தது திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா எங்கேருந்து எடுத்த அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அதுதான் சோர்சஸ் ஆஃப் ரிடம்ஷன். 2 சோர்ஸஸ்லேருந்து கம்பெனி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஒன்று ஃப்ரம் டிவிசிபிள் ப்ராஃபிட், அதாவது அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து எடுத்த அமௌண்ட்டை கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிடீம் பண்ணுவாங்க. இன்னொன்று ஃப்ரெஷ் இஷ்யூஸ், அதாவது புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அதில் வரக்கூடிய அமௌண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு திருப்பி கொடுப்பாங்க. இதில் முக்கியமான பார்ட்டே கேபிட்டல் செக்யூரிட்டி தான். பிகாஸ் இப்போது என்னோடய கம்பெனியோட ஒர்த் 10 lakh, என்னோடய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் ஒரு 5 lakh திருப்பி நான் கொடுத்தாகணும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அப்படின்னா அப்போ என்னோடய கம்பெனியோட நெட்ஒர்த் என்ன ஆகும்னா டவுன் ஆயிரும். கேபிட்டல் என்ன ஆகும், டவுன் ஆயிரும். ஸோ அப்போ என்னோடய கேபிட்டலை நான் அப்படியே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டியூரிங் டிவிசிபிள் ப்ராஃபிட், அதாவது என்னோடய ப்ராஃபிட்லேருந்து அமௌண்ட் எடுத்து கொடுக்கும்போது அவங்க கேபிட்டல் ரிடக்ஷன் ரிசர்வ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ அமௌண்ட் நான் எடுத்தனோ அந்த அமௌண்ட்டை என்னோட சிஆர்ஆர், அதாவது கேபிட்டல் ரிடக்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணிடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இது இந்த ஃப்ரெஷ் இஷ்யூவில் தேவைப்படாது. ஏன்னா நான் ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படிங்கும்போது இந்த ப்ராஃபிட்லேருந்து எடுக்கல, ஜஸ்ட் நான் வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குற மாதிரி தான் ஒரு புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அதிலேருந்து அமௌண்ட் எடுத்து கொடுக்குறேன். ஸோ அப்போ என்னோட கேபிட்டல் ரிடக்ஷன் ரிசர்வ் அப்படிங்கிறது நம்ம ப்ராஃபிட்லேருந்து எடுத்து கொடுக்கும்போது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். சிஆர்ஆர் அக்கௌண்ட்டில் சேம் நாமினல் வேல்யூ, அதாவது 5 lakனா அந்த 5 lakை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு, நாட் ஃபார் ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம் which is from Reddy and Murthy book. Redemption of 20,000 preference share of rupees 100 each was carried out by utilization of reserves and by issuing 8,000 equity shares of rupees 100 at 125. ஸோ 20,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது, 100 rupees ஒரு ஷேரோட வேல்யூ. இதை திருப்பி கொடுக்கணுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்காக அவங்களோட ரிசர்வ்லேருந்து அமௌண்ட்டும் அதே மாதிரி ஒரு 8,000 ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது புதுசாக இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த ஈக்விட்டி ஷேர் 100 rupees தான், பட் அவங்க 125 rupees, அதாவது ப்ரீமியமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ we need to find out the capital redemption reserve, அதாவது எவ்வளோ நம்ம எடுத்து வைக்கணும் சிஆர்ஆர் அக்கௌண்ட்டுக்கு நாமினல் வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா ப்ராஃபிட்லேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் அப்படியே கேபிட்டல் ரிடக்ஷன் ரிசர்வ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதாவது கேபிட்டல் ரிடக்ஷன் ரிசர்வ் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மைனஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ. ஸோ இந்த சம்மில் எது ப்ரிஃபரன்ஸ் ஷேர், 20,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ஒரு ஷேரோட வேல்யூ 100ன்னு சொன்னாங்க. ஸோ டோட்டல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 20 lakh. இதில் புதுசாக ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணது எவ்வளோ அப்படின்னா 8,000 ஷேர், 100 rupees அட்டுன்னு சொல்லி என்ன கொடுத்துருந்தாங்க, 125 கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடும்போது தான் இங்கே ப்ரீமியம் பார்க்கணும். ஆக்சுவலாக எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸை 100 rupeesக்கு தான். ஸோ அந்த
100ஐயும் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ 8 lakh வந்திருக்கும். ஸோ 20 lakh நம்ம கொடுக்கணும். ஃப்ரெஷ் இஷ்யூ மூலியமாக we get 8 lakh. அப்போ அதோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் ரைஸ் ஃப்ரம் ப்ராஃபிட்லேருந்து எடுக்கக்கூடிய அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் சேம் நாமினல் வேல்யூவை சிஆர்ஆர் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ப்ரொவிஷன்ஸில் பார்த்தோம். ஸோ அப்போ இங்கே 20 lakh மைனஸ் 8 lakhன்னு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா we can get 12 lakh. In next sum is also from Reddy and Murthy book. Redemption of 10,000 preference share of rupees 100 each was carried out of reserve and out of the issue of 4,000 shares of rupees 100 each at 95. ஸோ டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட், அதாவது எவ்வளோ தேவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சிஆர்ஆர் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. மொத்தமாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 10,000, ஒரு ஷேரோட வேல்யூ 100. ஸோ மொத்தமாக நம்ம 10,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேரை திருப்பி கொடுத்தாகணும். இதில் அவங்க ப்ராஃபிட்லேருந்து ஒரு பார்ட்டையும் அதே மாதிரி புதுசாக ஷேர் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணுறது எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா 4,000 ஷேர்ஸ் 100 rupees தான், பட் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடி பார்த்தது ப்ரீமியமில். ஸோ ப்ரீமியம் அப்படிங்கும்போது எக்ஸஸ் அமௌண்ட், அந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து நம்ம சிஆர்ஆர் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஏன்னா நான் 100 rupees வரும்னு நினச்சதில் 95 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ நான் கேல்குலேட் பண்ணும்போதே இந்த 4,000 into 95 தான் நான் கேல்குலேட் பண்ணணும். லாஸ்ட் சம் பார்த்த மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 8,000 ஷேர் 125 கொடுத்துருப்பான், பட் 100 தான் எடுத்திருப்போம். ஏன்னா இது ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட், அதனால் அதை எடுத்திருக்க மாட்டோம். ஆனால் இந்த சம்மில் நம்மளுக்கு வந்தது ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்லி 100 rupees வரும்னு நினச்சோம், பட் 95 தான் ஒரு ஷேரோட வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட்டில் இருக்க 95 தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ சேம் சிஆர்ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மைனஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எவ்வளோ 10,000 ஷேர்ஸ் 100 rupees ஈச், மொத்தமாக 10 lakh. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணது 4,000 ஷேர்ஸு இன்ட்டு 100 rupeesனா 4 lakh, அதுதான் நாமினல் வேல்யூ. இதில் எவ்வளோ தான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4,000 into 95 கேல்குலேட் பண்ணாலும் 3,80,000 அப்படியே வந்திருக்கும். ஸோ அப்போ 3,80,000 தான் என்னது ஃப்ரெஷ் இஷ்யூவில் நம்மளுக்கு கிடைச்ச அமௌண்ட். 4 lakh வந்திருக்கணும். இதில் ஒரு 20,000 வந்து என்னது டிஸ்கவுண்ட்டில் போயிடுச்சு. அதாவது 4,000 into 5 அப்படின்னா இந்த 20,000 வந்திருக்கும், அது டிஸ்கவுண்ட்டில் போயிடுச்சு. நீங்கள் டேரெக்டாகவே வந்து 4,000 into 95 போட்டுக்கலாம். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 3,80,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா we can get 6,20,000 which is to be transferred to the capital redemption reserve account. ஸோ இது வந்து ஷார்ட் ஆன்சர் தான். இது மேபி சம்டைம்ஸ் 1 மார்க்லேயும் கேட்கலாம். ரொம்ப ஈஸியானது தான். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய கம்பெனியோட அமௌண்ட் வந்து ஒர்த் வந்து 10 lakh அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் ஒரு 5 lakh இருக்குது அப்படின்னா அப்போ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு திருப்பி அமௌண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னா ஜஸ்ட் 5 lakh தான் இருக்கும். அந்த கேபிட்டல் நான் குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எங்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜென்ரல் ரிசர்வ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணதில் எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு, அடுத்தது ப்ரிஃபரண்ட் செக்யூரிட்டிஸில் நான் இஷ்யூ பண்ணியிருப்பேன் இல்லையா, அதாவது 10 rupeesக்கு இருக்கிற ஷேரு எக்ஸ்ட்ரா 2 rupees அந்த மாதிரிலாம் செக்யூரிட்டி ப்ரீமியம்லாம் வாங்கியிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி எங்கெல்லாம் எனக்கு அமௌண்ட் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா என்னோட கேபிட்டலில் வச்சுருவேன். அப்படியே வைக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் அதுக்கு நேம் வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னு சொல்லி நான் நேம் என்ட்ரி போட்டுட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்னோட கேபிட்டல் அப்படியே வச்சுருப்பேன். 10 lakh அப்படியே வச்சுருப்பேன். ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த சிஆர்ஆர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். That's all da. Thank you.